காஞ்சிபுரம் திமுக மாணவரணி மண்டல அளவிலான மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஆய்வுக் கூட்டம். காஞ்சிபுரம் திமுக மாணவரணி மண்டல அளவிலான மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஆய்வுக் கூட்டம் டி.கே. நம்பி தெருவில் உள்ள கலைஞர் பவளவிழா மாளிகை கூட்டரங்கில் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாணவரை சேர்ந்த அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் தலைமை கழக உத்தரவின் பேரில் தலைமை கழகத்திலிருந்து நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் அவர்கள் செய்யும் பணிகள் குறித்து கேட்டு அறிந்தனர். இதில் காஞ்சிபுரம் மாவட்ட அமைப்பாளர் குணசேகரன், துணை அமைப்பாளர்கள் ராம் பிரசாத், தமிழ்ச்செல்வன், சுரேஷ், சரளா, தனசேகரன், சரண்ராஜ் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவரணியுடைய மண்டல கலந்தாய்வு பேரறிஞர் அண்ணா அவர்களால் கட்டியமைக்கப்பட்ட காஞ்சிபுரம் மண்ணில் நடக்கிறது. மாண்புமிகு எங்களுடைய கழக தலைவர் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இளைஞரணி செயலாளர் உதயண்ணா அவர்களுடைய உத்தரவோடு தமிழ்நாடு முழுக்க கழக மாணவரணியுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாமை நடத்துகிறோம். இல்லந்தோறும் மாணவரணி எங்கள் இலக்கோடு தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்துடைய திட்டங்களால், திராவிட இயக்கத்தின் கொள்கையால், திராவிட இயக்கத்துடைய செயல்பாட்டால் பலன் பெற்ற எண்ணிலடங்காத மாணவர்கள் இருக்கிறார்கள். இந்திய அளவில் ஒப்பிடுகையில் தமிழ்நாடு வட இந்தியாக்களை விட, தென் மாநிலங்களில் சில மாநிலங்களை விட கல்வி வளர்ச்சியில் சிறந்து விளங்குகிறது. இடைநிற்றலை தவிர்த்து பள்ளி செல்வோர் எண்ணிக்கை 97 விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறையில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிற இந்த நேரத்தில் அந்த இளைஞர்களிடம் போய் திராவிட இயக்கம் படிப்பிற்காக என்ன செய்திருக்கிறது, திராவிட இயக்கம் தொடர்ச்சியாக கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், திராவிட இயக்கத்துறை தலைவர் ஒரு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசு கல்விக்கு நிதி கொடுக்க மறுத்தாலும் பலாயிரக்கணக்கான கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு மீண்டும் மீண்டும் கொட்டி கொடுக்கிறார். இல்லந்தோறும் கல்வியை கொண்டு சேர்த்து புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்ற திட்டங்களால் தமிழ்நாடு மாணவர்கள் கல்வியில் சிறந்து வழங்கியிருக்கிறார்கள். அந்த மாணவர்களை வாக்களிக்கிற வயசு வருகிற போது அவரிடம் இவங்க வாக்களிக்க எல்லா தகுதியும், வாக்களிக்க சிறந்த கொள்கையாக திராவிட மாடல் கொள்கை இருக்கிறது, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர வேண்டும் என்று சொல்லி இல்லந்தோறும் மாணவரணி என்கிற புதிய திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இதுவரை தமிழ்நாட்டில் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இணைந்திருக்கிறார்கள். எங்களுடைய மாண்புமிகு கழகத்தினுடைய கரங்களை வலுப்படுத்துகிற, எங்களுடைய துணை முதலமைச்சர்களுடைய கரங்களை வலுப்படுத்துகிற அந்த முயற்சியின் தொடர்ச்சியாகத்தான் இன்று காஞ்சி மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம்.
நாம் நிற்கிற இந்த நேரம் முக்கியமான நேரம். நீட் என்கிற ஒரு கொடுந்தேர்வை தமிழ்நாட்டுக்குள் புகுத்தி தமிழ்நாடு மாணவர்களின் தற்கொலைக்கு காரணமாக அமைந்த எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் கூட்டணி வைத்துக் கொண்டு ஒரு கள்ள கபட நாடகத்தை மீண்டும் மீண்டும் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டு வீதிகளிலே பேசிக்கொண்டே இருக்கிறார். தன்னுடைய பதவி சுகத்திற்காக, தன்னுடைய முதலமைச்சர் பதவி சுகத்திற்காக, ஓபிஎஸ் இபிஎஸ் டிடிவி சண்டைக்காக இரட்டைகளை எப்படியாவது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், கடந்த ஆட்சியில் தான் கொள்ளையடித்த பணத்தை இடி இன்கம் டாக்ஸ் நிறுவனங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கொள்கையெல்லாம் அடைமானம் விட்டு, கொள்கையெல்லாம் காற்றில் பறக்க விட்டு அமித்ஷாவோடு கூட்டணி வைத்திருக்கிற இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு போலி நாடகத்தை எல்லா மாவட்ட தலைநகரும் நடத்தியிருக்கிறார். நீட்டால் இறந்து போன மாணவிகளுடைய படங்களை வைத்து அஞ்சலி செலுத்தி முதலக்கண்ணீர் வடித்திருக்கிறார். மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்திருக்க வேண்டும், இறந்து போன 22 அந்த பச்சிளம் குழந்தைகளும் எடப்பாடி பழனிசாமி ஆண்ட காலத்தில் இறந்து போனவர்கள். எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டணியுடைய அவருடைய எஜமானாக இருக்கிற மோடி அமித்ஷாவால் கொண்டு வரப்பட்ட நீட் தேர்வு எங்களுக்கு புரியவில்லை. எங்களால் அதில் மாநில பாடத்திட்டத்தில் சமச்சீரில் படித்த எங்களால் பள்ளி பாடத்திட்டத்தில் எங்கள் பாடத்திட்டத்திலிருந்து கேள்வி இயக்கப்படாததால் அதில் வெற்றி பெற முடியவில்லை. நீட்டை நீக்குங்கள் என்று மோடி எதிர்த்தும் எடப்பாடி எதிர்த்தும் தற்கொலை செய்து கொண்ட அந்த மாணவர்களை படத்தை வைத்துக் கொண்டு பிண அரசியலை செய்கிற வேலையை எடப்பாடி என்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலே புரியாத, அரசியலே தெரியாத, தன் பிழைப்புக்காக மட்டுமே நாடு நடத்துகிற எடப்பாடியுடைய நயவஞ்சக செயலை தமிழ்நாடு முழுக்க கழகத்துடைய இளைஞரணியும் மாணவனையும் அம்பலப்படுத்துகிற வேலையை செய்யும். நீட் என்கிற கொடுந்தேர்வை ஒழிக்கிற முயற்சியில் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். என்ன ரகசியம் என்று கேட்கிறார்கள். மக்கள் மன்றத்திலே எடப்பாடியும் அமித்ஷாவுடைய கள்ள கூட்டணியை, இவர்கள் தான் இங்கு நீட்டை கொண்டு வந்தார்கள் என்கிற ரகசியத்தை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேலை. அதைத்தான் மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு துணையாக நாங்கள் நிற்கிறோம். ஆளுநர் பதவியை பயன்படுத்தி கொண்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பதை சீரழிக்கலாம் என்ற நிலையை மேதகு ஆளுநர் எடுக்கிற போது அவருக்கு உச்சநீதிமன்றம் சம்மட்டி அடித்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று ஒட்டுமொத்த இந்தியாவை ஆளுகிற மற்ற மாநில முதலமைச்சர்களும், ஏன் பாஜக ஆளுகிற நாட்டினுடைய முதலமைச்சர்கள் கூட மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஒரு மரியாதைக்குரிய காம்ரேட் பேபி அவர்கள் சொன்னது போல் இந்தியாவிற்கு தமிழ்நாடு வழிகாட்டுகிறது, கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இருக்கிறது. அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் விளங்குகிற மாணவர்களிடம் மாணவர் மன்றங்களை, மாணவர் அமைப்புகளை, மாணவர் அணியை கொண்டு போய் சேர்க்கிற முகமாகத்தான் இன்று எங்கள் காஞ்சி தந்த தலைவன் எங்கள் பேரறிஞர் அண்ணாவுடைய இல்லத்தில் கூடி அவர் கட்டிய இந்த கட்டடத்தில் உட்கார்ந்து எங்களுடைய ஆய்வை மேற்கொண்டிருக்கிறோம்.